Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.3ல third subdivisionல 6th sumலேருந்து 10th sum வரைக்கும் பார்க்கலாம். third sumல 6th sum பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A ஓட வேல்யூ 2, D ஓட வேல்யூ 8, SN ஓட வேல்யூ 90. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. N வேல்யூ ஏஎன்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நமக்கு எஸ்என்னோட வேல்யூ 90 கொடுத்துருக்கறதுனால நம்ம எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஸ்என் ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 டைம் d. சரிங்களா? சரி, இப்போது எஸ்என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 90. அப்போ எஸ்என் பதிலாக 90 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ தெரியாது. ஏவோட வேல்யூ என்ன? 2. சரிங்களா? n - 1, டியோட வேல்யூ 8. ஓகே, n/2 2 டைம்ஸ் 2 4, 8 எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8n - 8. ஓகேவா? அப்போது உள்ள கான்ஸ்டன்ட் யார்? 4 - 8. ஃபஸ்ட்டு நான் 8n எழுதிட்டேன். 4 - 8 - 4. இது ரெண்டும் பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்குது. மல்டிபிள் ஆஃப் நம்மளுக்கு இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்கிறதுனால நான் இதில் 2வை மட்டும் காமன் எடுக்கிறேன் கேன்சல் பண்ணுன்றதுக்காக. அப்போ 2வை காமன் எடுத்தால் இங்கே என்ன வரும்? 4n - 2. சரிங்களா? அப்போ 2 2 கேன்சல். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? 90 = n × 4n - 2. சரிங்களா? இப்போது n மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்னாகும்? 4n² - 2n. சரிங்களா? இந்த ப்ளஸ் 90 ரைட் சைடில் வந்தால் -90. புரியுதுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன மாற்ற போகிறேன்னா, எல்லா கோஎஃபிஷியண்ட்டும் பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை 2ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் 4n² 2ஆல் டிவைட் பண்ணால் 2n², 2n 2ஆல் டிவைட் பண்ணால் n, 90 2ஆல் டிவைட் பண்ணால் 45. சரிங்களா? நமக்கு தேவை என்னோட வேல்யூ. இதுலேருந்து எப்படி n கண்டுபிடிக்கலாம்? பை ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ இது எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் டேர்ம், சிங்கிள் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 45 2s are 90. அப்போ ரெண்டு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்னா -90. புரியுதுங்களா? என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -90 வரணும். அதே ரெண்டு நம்பரை நான் சப்ராக்டோ இல்லை ஆடோ பண்ணால் எனக்கு என்ன வரணும்? -1 வரணும். இது எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் 90யோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதுங்க. 1 டைம் 90 90. சரிங்களா? 2 டைம் 45 90, 3 டைம் 30 90. ஓகேவா? அதுக்கப்புறம் 9 டைம் 10 90. இப்போ பாருங்கள், இதில் தான் நம்ம 9யும் 10யும் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். வேறு எந்த ஃபேக்டர் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சப்ராக்டோ இல்லை ஆடோ பண்ணும்போது கண்டிப்பாக என்ன வராது? உங்களுக்கு 1 வேல்யூ வராது. அதனால் 9ம் 10ம் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போது 9 10 எடுக்கும்போது எனக்கு என்ன? -1 வரணும். -1 வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய நம்பருக்கு மைனஸு, சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போடுங்க. அப்போ தான் பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணுவீங்க, பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவீங்க, -1 வந்துடும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 10 9s are 90. புரியுதுங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் அப்படியே எழுதிடுங்க. சரிங்களா? ஸ்கொயர் டேர்மையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் அப்படியே எழுதிடுங்க. நடுவில் இந்த வேல்யூஸை கூட n மல்டிப்ளை பண்ணி எழுதணும். புரியுதுங்களா? இப்போ இதில் இங்கே 2n இருக்கிறதுனால நான் இங்கே மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிற மாதிரி 10n எடுத்து எழுதிட்டேன். சிம்பிளை மாற்றிடாதீங்க. -10n. இது என்னது? ப்ளஸ் 9n அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து நான் எதை காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். 2n காமனாக எடுக்கலாமா? 2n காமனாக எடுத்தேன் அப்படின்னா n - 5. பாருங்கள், 2n காமனாக எடுத்துனா ஒரு n இருக்கும். மைனஸு 2 டேபிளில் 5 டைம் இல்லையா 10, அதனால் n - 5. இப்போது ஒரு நம்பர் எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே என்ன எழுதிருக்கீங்களோ அதை எழுதுங்க. உங்கள் இங்கே தேர்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? தேர்ட் டேர்ம் என்ன? 9n. சரிங்களா? 9n இங்கே இருக்க என்னால் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? +9. அந்த +9 நீங்கள் இங்கே போடுங்க. இப்போ திருப்பி நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 9 × n 9n, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9 5s are 45. கரெக்டாக வருதா? புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கு பதிலாக n - 5 n - 5க்கு பதிலாக ஒரு தடவை எழுதுங்க. 2n + 9 இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை ப்ராக்கெட்டில் எழுதி = 0 போடுங்க. அப்போ n - 5 = 0. சரிங்களா? இன்னொன்று 2n + 9 = 0. அப்போ n = என்னது? 5. 2n = -9,
n ஈக்குவல் டு -9/2ன்னு வருது. n வந்து நெகட்டிவாக இருக்காது. அப்போ என்னோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 5. புரியுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம an கண்டுபிடிக்கலாம். an ஃபார்முலா என்ன? a + n - 1 டைம் d. நம்மளுக்கு என்னோட வேல்யூ 5, அதனால a5ன்னு போட்டிருக்கேன். ஏவோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 2, என்னோட வேல்யூ 5, டியோட வேல்யூ கிவனில் இருந்தது 8. புரியுதுங்களா? அப்போ 2, 5 - 1 4, 8. அப்போது 4 8s are 32. 32 + 2 என்ன? 34. நம்ம 5th டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. 5th டேர்மோட வேல்யூ என்ன? 34. ஓகே. 7th சம் பாருங்கள். 7th சம்மில் ஏவோட வேல்யூ 8, என்னோட வேல்யூ 62, என்னோட வேல்யூ 210. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? என்னோட வேல்யூ டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்என் வேல்யூ கொடுத்துருக்கறதுனால நம்ம எஸ்என் ஃபார்முலா எடுக்கலாம். எஸ்என்னில் 2 ஃபார்முலா இருக்குது. இங்கே ஏஎன் வேல்யூ கொடுத்துருக்கறதுனால ஏஎன்னும் எல்லும் ஈக்குவல் தான் இல்லையா? அதனால நான் என்ன ஃபார்முலா எடுக்கிறேன்னா எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். புரியுதுங்களா? ஏன்னா ஏஎன்னும் எல்லோ என்னது? 1. அப்போ எல்லோட வேல்யூ தெரியும், ஏயோட வேல்யூ தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஸ்என் பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். 210. என்னோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏயோட வேல்யூ என்ன? 8, எல்லோட வேல்யூ என்ன? 62. சரிங்களா? அப்போ n/2, 62 + 8 70. சரிங்களா? அப்போது 2வையும் 70யும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 35n. 35 லெஃப்ட் சைடு வந்தால் டிவைடட் பை 35. அப்போ என்னோட வேல்யூ பாருங்கள். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ என்ன வருது? 6. சரிங்களா? இப்போ n வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து d வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏஎன் கொடுத்துருக்காங்களா? ஏஎனில் ஃபார்முலா என்ன? a + n - 1 டைம் d. ஏஎனோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 62, ஏயோட வேல்யூ 8, n நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 6, டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 8 லெஃப்ட் சைடு வந்தால் -8, 6 - 1 5d, 62 - 8 54. சரிங்களா? இந்த 5 லெஃப்ட் சைடு வந்தால் டிவைடட் பை 5. அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 54/5. ஓகே. அடுத்து 8th சப்டிவிஷன் பாருங்கள். ஏஎன் வேல்யூ 4, டியோட வேல்யூ 2, எஸ்என்னோட வேல்யூ -14. நம்மளை என்னோட வேல்யூவும் ஃபஸ்ட்டு டேர்மையும் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏஎன் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது ஏஎனோட ஃபார்முலா என்ன? a + n - 1 டைம் d இல்லையா? ஏஎனோட ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ ஏஎன்னுக்கு பதிலாக நான் வேல்யூ 4ன்னு போடுறேன். ஏயோட வேல்யூ எனக்கு தெரியாது, என்னோட வேல்யூவும் தெரியாது இல்லையா? அப்போது ஏக்கு பதிலாக ஏவே வச்சுக்கோங்க, n - 1, டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n - 2. இந்த -2, இந்த -2 லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? +2, a + 2n. சரிங்களா? a + 2n = 6. அப்போது a ஈக்குவல் டு இந்த 2n ரைட் சைட் போனால் -2n அப்படின்னு நான் ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அதனால் இந்த ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிவனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எஸ்என்னோட வேல்யூ -14 கொடுத்துருக்காங்களா? எஸ்என் ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு? n/2 2a + n - 1 டைம் d அப்படின்னு தெரியும் இல்லையா? இப்போ எஸ்என்னோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க -14. சரியா? என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் a = 6 - 2n கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா? அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 6 - 2n + n - 1, டியோட வேல்யூ என்ன? 2. புரியுதுங்களா? இப்போது இந்த 2வை நீங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 6 are 12, 2 2s are 4n. அதே மாதிரி n - 1 டைம் 2 இருக்கு இல்லையா? இந்த 2 எடுத்துமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n - 2 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இப்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே லைக் டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். 12 - 2 என்ன? 10, -4n + 2n - 2n. எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிறதுனால இதுனா 2வை காமனாக எடுத்துடுறேன். 2வை காமனாக எடுத்தால் 10 என்ன ஆகும்? 5, 2n n ஆயிடும் இல்லையா? அப்போ இந்த 2 நான் கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். -14 = n × 5 - n இருக்குது. இந்த n எடுத்துகிட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5n - n². சரிங்களா? இப்போ இதை -n² இருக்கிறதுனால இது எல்லாமே நீங்கள் லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்?
minus 14 minus 5n plus n square equal to 0. இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் nth டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட், இப்படி அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. சரிங்களா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 14 சார் 14. இப்போது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? மைனஸ் 14 இல்லையா? ஆட் பண்ணால் -5. சரிங்களா? இப்போது நமக்கு 14ஓட ஃபேக்டர்ஸ்லாம் இது பண்ணுங்கள். 14ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 இன்ட்டு 14 உங்களுக்கு தெரியும். 2 7s are 14. புரியுதுங்களா? நமக்கு என்ன வரணும்னு பாருங்கள். -5 தான் வரணும். அப்போது 2ல் 7 சப்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்? 5 வரும். புரியுதுங்களா? அதாவது ஈஸியாக நம்ம 2 7s are அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சிம்பிள் எப்படி போடணும் அப்படின்னா, எனக்கு இதை சப்ராக்ட் பண்ணால் தான் 5 வரணும். ஒன்று இதுக்கு மைனஸ் சிம்பிள் வரணும், இல்லை இதுக்கு மைனஸ் சிம்பிள் வரணும். எனக்கு -5 வரதுனால நீங்கள் பெரிய நம்பருக்கு என்ன போடணும்? மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பண்ணுவீங்க, பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 7s are 14. ஓகேங்களா? இப்போது இதை எப்படி இங்கே அப்ளை பண்ணலாம்? ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்குங்க. நடுவில் ப்ளஸ் 2n மைனஸ் 7n, லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? என்ன காமனாக எடுத்தீங்க அப்படின்னா n+2. சரிங்களா? ஒரு நம்பர் எழுதுகிற மாதிரி இடம் விட்டுட்டு n+2. தேர்ட் டேர்மை பாருங்கப்பா. இங்கே தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது? -7n. இங்கே n தான் இருக்குது. அது ரெண்டுத்தையும் எடுத்து டிவைட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? -7n. இங்கே n கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன வரும்? -7. புரியுதுங்களா? அந்த -7ஐ இங்கே போட்டிங்க அப்படின்னா கரெக்டாகிடும். திருப்பி ஒரு கிராஸ் செக் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 into n 7n, minus into plus minus 7 2s are என்னது? 14. புரியுதுங்களா? இது அப்போது நம்ம என்ன எழுதலாம்? n+2 n minus 7 equal to 0. சரிங்களா? அப்போது n+2 equal to 0, n minus 7 equal to 0ன்னு எடுக்கலாம். n equal to எனக்கு -2ன்னு வருது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டிப்பாக எனக்கு என்ன வரக்கூடாது? நெகட்டிவாக வரக்கூடாது. சரிங்களா? அப்போ என்னோட வேல்யூ என்ன? 7. சரிங்களா? நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? a ஈக்குவல் டு 6 - 2nன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்னோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? a கிடைக்கும். என்னோட வேல்யூ 7. 6 - 2 7s are 14. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? -8. ஓகே, அடுத்து 9th சம் பார்க்கலாம். 9th சம் பாருங்கள். ஏவோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 8, எஸ்ஸோட வேல்யூ 192. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? டியோட வேல்யூ. புரியுதுங்களா? இப்போது நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நான் எஸ்என் ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன். எஸ்என்னோட ஃபார்முலா n/2 2a + n-1 டைம் டி. இப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 8. அப்போ என்னுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S8 என்னுக்கு பதிலாக 8/2 2. ஏவோட வேல்யூ என்ன? 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ 8 - 1. நம்ம டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். S8ஓட வேல்யூ 192. இங்கே நம்மளுக்கு எஸ்ஸோட வேல்யூனால சம் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இல்லையா? அப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸ் S8ஓட வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? 192. 8 2ஆல் கேன்சல் பண்ணினா 4, 2 3s are 6, 8 - 1 என்ன? 7d. சரிங்களா? இந்த 4 நமக்கு லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைடட் பை 4. சரிங்களா? அப்போது 192-ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 48 equal to 6 + 7d. சரிங்களா? இதை நான் கன்வீனியன்ஸ்க்காக 6 + 7d equal to 48ன்னு எழுதிட்டேன். 6 நம்ம ரைட் சைட் போனால் -6, 48 - 6 என்ன? 42. சரிங்களா? 48 - 6 42. நமக்கு 7 ரைட் சைட் போனால் டிவைடட் பை 7. அப்போ டியோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 6. புரியுதுங்களா? இந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க? டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? லாஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சப்டிவிஷன். எல்லோட வேல்யூ 28, எஸ்ஸோட வேல்யூ 144. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெர் ஆர் டோட்டல் 9 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 9 டேர்ம்ஸ் அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ என்ன? 9. நம்மளை ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எஸ்ஸோட வேல்யூ 144ன்னு கொடுத்துருக்கறதுனால நான் எஸ்என் ஃபார்முலா எழுதுறேன். எஸ்என்க்கு என்ன ஃபார்முலா போடுறேன் பாருங்கள்? n/2 × a + l. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ எஸ்என்னுக்கு பதிலாக என்ன போடலாம்? 144. என்னோட வேல்யூ 9/2, ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்லோட வேல்யூ 28.
இந்த 9/2ன்ற ஃப்ராக்ஷன் நம்ம லெஃப்ட் சைடு போனால் என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 2/9 a + 28. 9யும் 144யும் 9 டேபிளில் நான் கேன்சல் பண்ணால் 16 டைம். 16 2s are 32 equal to a + 28. சரிங்களா? அப்போ a + 28ஓட வேல்யூ என்ன இருக்குது, 32. 28 நம்மளோட ரைட் சைட் போனால் என்ன ஆகும், -28. ஏவோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ், 4. புரியுதுங்களா? தேங்க்யூ. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.